எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையில வந்து நம்ம விகாஸ் தம்பிக்கு தான் டிஃபனு லஞ்சு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு அதிசயமா எங்க வீட்டுக்காரர் வந்து ஹெல்ப்புக்கு வந்திருக்காரு. எப்பவுமே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி கொடுக்க வருவாரு. கண்ணா தோசை பருக்குன்னு தீது பரு. இப்போ வினிஷா வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறையவே சப்போர்ட்டாக இருக்குது. நல்லா ஹெல்ப்புக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்றா. அதனால் ஈஸியாக சமையல் வேலை செஞ்சிட்றேன் நான். இன்றைக்கி அன்னாச்சி பழம் வந்து ஐயா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பழத்தை தான் இன்றைக்கி கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக நார்மலாகவே கட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதை என்னமோ கடைக்காரங்களாம் செய்கிற மாதிரி டிசைனாக கட் பண்ணுறாரு பாருங்களேன். ஆனால் ராஜசேகர் கைவசம் நிறைய பிஸ்னஸ் தொழில் வச்சுருப்பார் போலகுது. ஆனால் என் மகன் என்னன்னா இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் முழுக்கல கட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறா. அதுக்கு என்ன ஐடியானா மத்தியானத்துல நம்ம கட் பண்ணி வண்டியில் வச்சுக்க வேண்டியதுதான். ஏங்க நாங்க கட் பண்ணுங்க. ஏங்க இப்படி டிசைனாக கட் பண்ணாதான் உன் பையன் சாப்பிடுவானா இல்லாட்டினா சாப்பிட மாட்டானா? இல்ல இந்த இதுதான் இருக்குதுல்ல அதெல்லாம் எடுத்துட்டோம். பிச்சிக்காக நல்லா சாப்பிடுங்க. ஏங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அமேசான்ல ஒரு டூல்ஸ் விற்குதுங்க. நான் தான் இருக்கணும்ல, அப்புறம் அது வேற எதுக்கு? ஓ ஓகே சூப்பர். இந்த வடிவேல் படத்துல சொல்லுவாங்க நான் தான் இருக்கேன்ல அப்படிம்பால வட்டி. அப்படி உங்கள்கிட்ட மாட்டிட்டு நான் தான் இருக்கிறேன்ல, அதனால அதுக்கே செலவு பண்றீங்கன்னு சொல்றீங்க. சரி ஓகே வினிஷா அந்த சாதத்தை இதில் போடு, அந்த பொரியல் எடுத்து இதில் போடு. ரெண்டுலையும் இந்த சட்னி இதை எடுத்து மாற்று. இன்றைக்கி திங்கக்கிழமை அதனால் ஒன்றும் செய்யறதுக்கு டைம் இல்லை. கேரட் சாதம், நம்ம அவரைக்காய் பொரியல், காலைல தோசை பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம். சுத்த வேண்டியதெல்லாம் சுத்திட்டு பாவம் அந்த திங்கக்கிழமை அது மேல எல்லாரும் தூக்கி போட்டா அந்த திங்கக்கிழமை என்ன பண்ணுவோம்? தோசை தீதே. இன்னைக்கு வந்து இந்த பனானா கேரமல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது பண்ணேன். பனானா நல்லா பழுத்துருச்சு, ஆனாலும் எடுத்து குத்தி சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும். நம்ம காட்டு நேந்திரம் சூப்பராக ஆகுதுங்க. ஆனால் நேந்திர பழம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் பேக் பண்ணிட்டு காட்டுறேன். இன்னைக்கு வந்து நம்ம மயிலு பண்ண வேலை டெய்லியும் காலைல இருந்துச்சா என்ன பண்ணியிருக்குதோங்கிற நினைப்பில் தான் நம்ம இறங்கி கதவை திறந்து பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்களா இந்த ஷூவு கபோர்டை திறந்து அந்த கபோர்டில் இருக்கிறத எடுத்து பிச்சு போட்டிருக்குது. வர்ஷாவுடைய கிராக்ஸ் ஷூவை பிச்சிருச்சு பாருங்களேன், பிச்சு போட்டுருச்சு. இன்னும் எழுந்து வந்தால் தான் தெரியும் அவளுக்கு. விகாஸோடைய ஷூவு, இந்த ஷூவு, அந்த ஷூ பிக்கில் இருக்குது பாரு, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நல்லா இந்த ஷூ பிச்சிருச்சு. அதில் இந்த ஷூ பிச்சிருச்சு. அவன் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் கபோர்டு நல்லா சாத்தினானா என்னன்னு தெரியல. நான் வெளில கூட வந்து பார்க்கல. ஆனால் வந்து எல்லா கபோர்டு செருப்பையும் உள்ளேருந்து எடுத்துருச்சு பாருங்க. இந்த ஷூ நல்லா இருக்குது. ஷூ எடுத்துருக்க மாட்டான், செப்பல் தான் எடுத்திருப்பான். எல்லாத்தையும் பிச்சு போட்டுருச்சு. இன்றைக்கி ஒரு 4 செட்டு செப்பலை ஷூவையும் பிச்சு போட்டுருச்சு. இந்த மயில் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. ஆனா என்னோட இந்த லெதர் ஷூவை நானும் அது பிக்கட்டும் கூட எதையும் விட்டா கூட அது பிக்க மாட்டேங்குது. மயிலோட ஓனர் செருப்பு தான் கடிச்சிருக்கு. மயிலோட ஓனர் செருப்பையும் திறந்து விட்டு போன விகாஸ் செருப்பையும் கடிச்சு வச்சிருக்குது. 2 பேர் ஷூ இருக்கு. இது எத்தனையோ நாய்களை பார்த்துருச்சானா இந்த ஷூ மட்டும் ஒரு டேமேஜ் ஆகாம இந்த ஷூயா? இந்த ஷூ இது ஃபேஷன் ஷோக்காக வாங்கினது தானே? ஆமா, அவ ஃபேஷன் ஷோக்கு என் காசு போட்டு என் செருப்பு எனக்கு ஷூ வாங்கினான். அது அப்பையில ஒரே வட்டி அவளுக்கு போட்டதான். அதனால இதுக்கு இந்த மயிலுக்கு ஏதாவது ஒரு வழி ஒன்று சொல்லுங்க, என்ன பண்ணலான்னு. இதோட சேட்டையை குறைக்கிறதுக்கு, இதோட அட்டகாசத்தை குறைக்கிறதுக்கு. 2 நாய் ஊட்ட விட்டு துரத்துனா சரியா போயிடும். நாய் வாங்கிட்டு வந்த நாய் ஒன்று, இந்த நாய் ஒன்று, 2 நாய் தான் நானும் துரத்தணும்னு பார்க்குறேன். அதுக்கான நேரம் வர மாட்டேங்குது. என்னங்க நானும் ஒரு கோயில் விடாம எல்லா கோயிலும் ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்னைக்கு எனக்கு நேரம் வருமோ தெரியல. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். மூஞ்சி முகரையும் பாரு, திட்டுன்னு தான் உனக்கு பெருசா போச்சா? ஒரு நாய் வந்து செருப்பு பிச்சதெல்லாம் பெருசா போகலையா? அடிச்சு விட்டு தான் கொஞ்சரா. அது பண்ணது பார்த்தா அவங்களே அடிப்பாங்க. செருப்பு பாரு, செருப்பே இல்லை பாருதா, அது போல அடிச்சு முடிஞ்சது. அவன் அடிச்ச உடனே உன்ட்ட வந்து கொஞ்சிச்சு பாத்தியா, வந்து இப்படி ஏறி உட்காந்துட்டு அம்மா அடிச்சுட்டா அப்படின்னு வந்துச்சு பாத்தியா. அந்த கொஞ்சில் தான் தெரியுது. ஆனால் வந்து நான் செருப்பு எடுத்து கடிக்கூடாதுங்கிற உணர்த்தி மட்டும் தெரிய மாட்டேங்குது.
இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற லைபீரியன் அப்படிங்கிற தக்காளி தான் பறிக்க போகிறோம். அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம காசி தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதுவே குட்டி குட்டியாக இருந்தால் அழகாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுவாங்க உங்ககிட்ட. அந்த தக்காளியோட பேர் வந்து லைபீரியன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தக்காளி தான் இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோம். தக்காளி செடி நான் வச்சேன் இல்லைங்களா, இதுதான் அது. சூப்பராக செடி வந்திருக்குது. இந்த தக்காளி பார்த்தீங்களா, நம்ம காசி தக்காளி மாதிரியே இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே வந்து ஒரு முந்திரி மாதிரி காய் வந்திருக்குதுங்க. இந்தா இதுதான் இந்த பழ தக்காளி உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பா, கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறான் பாருங்களேன். உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. சரி, விதை கொடுத்த அந்த சுந்தரத்துக்கு நான் கொண்டு போய் கொஞ்சம் தக்காளி பழம் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி பழங்களையாக பறிச்சுட்டு போய் சுந்தர் இதை வந்து நீ விதைகளை வந்து நேர்த்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட போகிறேன். சரிங்களா? இருக்கிற தக்காளியெல்லாம் கொஞ்சம் பறிச்சிடலாம். இது ஒரு ட்ரிப் முதல் ட்ரிப் பறிச்சுட்டேன் நான். இது 2வது ட்ரிப் பறிக்கிறேன். அதனால தான் இது விதை நேர்த்திக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறேன். சரிங்களா? ஏன்னா முதல் ட்ரிப் பறிக்கிறதே விதைக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் கடைசியாகவும் விடக்கூடாது. நடுகாண்டு இருக்கிறது பறிச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து இப்போ 2வது ட்ரிப் பறிக்கிறத நம்ம விதைக்கு கொடுத்துடலாம். அழகாக இருக்குது பாருங்க. கத்திரிக்காய்ங்கிற தக்காளி. அன்னைக்கு நம்ம கொத்தமல்லி விரைச்சோம் இல்லைங்களா, அது பாருங்க எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு. இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி சட்னிக்கு கொத்தமல்லியை அறுவடை பண்ணிடலாம். நல்லா நெருக்கமாக விரைச்சிங்கனாக்கா இது மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் வராது, பூண்டுங்களும் வராது. அதனால் இப்போ நீங்கள் அரைக்கிறதுக்கு பறிச்சிக்கிறேன் நான். நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்திங்கனாவே மறுபடியும் மறுதுளிர் வச்சு வரும். சரிங்களா? பாருங்க, தண்டோடு போட்டு நம்ம அரைச்சோமாவே நல்லாயிருக்கும். ஏன்னா தண்டே நல்லா வாசமாக இருக்கும். நாட்டு கொத்தமல்லி இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் பறிச்சிடலாம். சும்மா தானே கொஞ்சமாக விரைச்சி விட்டேன், அது பாட்டுக்கு வந்துச்சு. அது பாட்டுக்கு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு சட்னிக்கு ஆகிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு இடத்துல விரைச்சி விட்டுருக்குறேன். இப்போ மாற்றி நம்ம விரைச்சிக்கிட்டோமா நம்ம வீட்லேயே வந்து நமக்கு தேவையான கொத்தமல்லி நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். சரிங்களா? கொத்தமல்லி தலையை பறிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா பறிக்க அவ்வளோ வாசமாக அடிக்குது. அதனாலே என்னமோ தெரியல, பறிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. சும்மா அப்படியே கிள்ளி தான் எடுக்கிறேன். இடையில இருக்கிற பூண்டுங்களை அப்படியே எடுத்து விட்டுலாம் அப்படின்னு எடுத்து விட்டேன். அங்கே அப்பப்போ இருக்கிற பூண்டுங்களையும் எடுத்து விட்டலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பூ பூக்கிற மாதிரி இருக்கிற இதுங்களை மட்டும் அப்படியே பிடுங்கிட்டேன். அவ்வளோதாங்க, பழத்தை எல்லாமே பறிச்சுட்டேன். கூட வந்து கொத்தமல்லி தலையும் இவ்வளோ பறிச்சுட்டேன். போதும், இதுக்கு மேலே விட்டுறலாம். வேணுங்கிறப்ப வந்து நம்ம கொத்தமல்லி தலை பறிக்கிறதுக்கு வேணும். பழம் பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக இருக்குதுன்னு. நல்லா பெரிய பழமாகவே இருக்குது பாருங்க. ஒரு பழம் கூட அடிப்படலைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆப்பிள் பழம் மாட்டம் இருக்குது. அப்படியே பழத்தை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கிறா பாருங்களேன். லைபீரியன் கண்டுபிடிச்சிருக்கிறேன் நம்மளோட பேரை. குட்டி தக்காளின்னு இவளுக்கு நானே ஒரு பேர் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் இவளோட பேர் லைபீரியன்னு. அதனால் இந்த லைபீரியன் வந்து நாளைக்கு எல்லார் வீட்லேயும் வளர போகிறா. கொண்டு போய் சுந்தரத்துக்கிட்ட கொடுத்துட்டுனா அவர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவார். ஓகே, போகலாமா இப்போ வீட்டுக்கு? வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு இந்த 2 பேர் தான் வந்து புதுசாக வந்திருக்காங்க. இப்போ நியூ கெஸ்ட் நம்ம வீட்டு கெஸ்ட்டில். இனிமேல் இவங்க நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்க போகிறாங்க. யார் இவங்கனாக்கா மருகுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பூவெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் இந்த மருகு. அடுத்து வந்து மாசிப்பத்திரி. இந்த மாசிப்பத்திரியும் பாருங்கள் பூக்களோட சேர்த்து வச்சு கட்டுவாங்க. நல்லா வாசமாக இருக்கும். நான் இது வந்து என் லிஸ்ட்டில் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் இது என் வீடு தேடி வந்துருச்சு. அப்படியே ஒரு மணக்கும் பாரு, மணக்குதா? இது எங்கன்னா எனக்கு இதை வந்து நம்ம ஐநார் தம்பி தான் வந்து பிடிச்சி வந்துக்கிற. அப்படி நாம் ஒரு பொருள் மேலே விருப்பப்பட்டமோ அது மேலே நாட்டமாக இருந்தோமோ அந்த பொருள் எல்லாம் நம்மளை தேடியே வரும்னு சொல்லுவாங்க. அது போல தான் வந்து இது லிஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன். நம்ம ஏர் டைக்கு வந்து இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி எழுதி வச்சுருந்தேன். இல்லாத பொருள்னு இந்த பேர்லாம் எழுதி வச்சுருந்தேன். நான் சொல்லாமலே எங்கள் ஐநார் வந்து யார் வீட்டுக்கோ போயிட்டு அங்கேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னான்.
அண்டர்லைன் போட்டுக்குங்க, கேட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேங்க்கா அப்படின்னு சொல்லி இந்த 2 செடி எனக்கு பிடின்னு வந்து கொடுத்துருக்கா. அப்படி எங்கிட்ட இல்லாத வெரைட்டி, ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாகுது. ரொம்ப தேங்க்ஸ்ரா ஐயனாரு, என்ன ஞாபகம் வச்சு இந்த செடியெலாம் எடுத்துகிட்டு வந்த பாரு, அதுக்கே முதல்ல தேங்க்ஸ். செடி திட்டுற வேலையை பார்க்குறியா அப்படிங்கிற யார் சொல்கிறாங்க? சக்கரண்ணே. ஓ, என் தம்பி வந்து அங்கே போய் செடி திருடுற வேலை பண்ணுறியாங்கிறாரா? நீ கேட்டுதானே வேணுந்தா? என்ன பிடிங்கன்னாங்க. போதும், இது போதும், நாங்க அங்க வளர்த்தி நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு. சரி, ஓகேடா, சூப்பர். விட்டா கோழி கழிச்சு போடும். இங்கதான் வேணுமா எடுத்துக்கலாம், எப்ப வேணுமா. ஆமாண்டா, சரி, நிறைய நாங்க பிடிங்க ஓட்டாம வச்சுக்கலாம். சரி, கொண்டா, இதை கொண்டு போய் நட்டு பிள்ளை எடுத்துட்டு வா. தொட்டி கப்பாடு தூக்கிட்டு வா, நட்டுலாம். அந்த அண்ணனை கூப்பிட்டு ஒரு இடத்துல சூப்பராக நடவு செஞ்சிடலாம். இது வந்து மாசி பத்திரிங்க. இது ரொம்ப வாசமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதான் பார்க்கறதுக்கு மூக்குத்தி பூண்டு மாதிரி இருக்கும், அந்த வெள்ளைப்பூ பூண்டு மாதிரி இருக்கும், அதனால் வாசமாக இருக்கும். இங்கே இடத்துல வச்சுட்டோம் நாங்கள். கொஞ்சம் நிழலாகவும் இருக்கணும், கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கணும். இதுக்கு இதுவும் பற்றியால வச்சுருங்கண்ணா, மம்முட்டிக்கிற இடத்துலையா. இந்த இடத்துல வச்சாச்சு, பார்க்கலாம் எப்படி பண்டுது பண்ணலான்னு. என்ன இங்கே தண்ணி நிறைய கட்டுவோம், அதுக்கு தான். இன்னைக்கு நாங்க விடாமுயற்சி படத்துக்கு இப்ப கிளம்பியாச்சு. நம்ம புது கார்ல தான் இப்ப எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த கார் தாங்க கரெக்டா இருக்குது இப்ப எங்க ஃபேமிலியே உட்காந்துட்டு போறதுக்கு. முன்னாடி வந்து நம்ம வர்ஷா மேடம் உட்காந்துக்கிட்டாங்க, பின்னாடி நாங்க 3 பேர். தெரியுதாங்களா? வினிஷா, விகாஷ், அதுக்கப்புறம் நான். என்னையும் கட்டுறான் எப்படி நானு. அதுக்கு பின்னாடி யாரு? நம்ம பாஸை கொண்டு போய் பின்னாடி உட்கார வச்சாச்சு. ஒன்று மொட்டை பாஸ், இன்னொரு மொட்டை பாஸ், 2 மொட்டை பாஸுங்களையும் பின்னாடி தள்ளியாச்சு. இப்போ இவர் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அவ்வளவுதான். இப்ப நாங்க எல்லாருமே இப்ப சூப்பர் ஃபிகர் ஆயிட்டாரு கண்ணாடி போட்டு. ஃபிகர் இப்ப சூப்பர் ஃபிகர். இவங்க எல்லாருக்கும் கண்ணாடி இருக்கு, ஆனா யாரும் போட மாட்டேங்கிறாங்க. டாப் இருக்கா? வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கார்ல வரா, அதனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போறோம். நிஷாவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போறா. விகாஸும் தான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம். இது இன்னொரு கார்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு இப்பதான் எல்லாரும் பாக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம விடாமுயற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறது போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு விடாமுயற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத போய் தியேட்டர்ல பார்த்துட்டு சொல்லலாம். எந்த தியேட்டருக்குன்னா ராக்ஸ் தியேட்டர்ல போட்டிருக்கோம். ஓகே, போயிட்டு வந்துடலாம். 7:30 மணி ஷோக்கு தாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஹோட்டலுக்குள்ளார போகும்போது மணி 7 மணி. அதனால் உள்ளே போன உடனே என்ன சொன்னோம், என்ன ரெடியாக இருக்கோ அதை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதனால் அவர் வந்து இட்லி, தோசை, இது சப்பாத்தி, இந்த ஐட்டங்கள் ரெடியாக இருக்கிறதுனால டக்குன்னு கொடுத்தாரு. உடனே நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 7:20க்குலாம் நாங்கள் எல்லாருமே ஹோட்டலை விட்டு கிளம்பிட்டோம். ஒன்று ப்ளூ கலரு, ஒன்று சிவப்பு கலரு, ஒன்று ரோஸ் கலரு. ஊருக்காருன்னா ஊருக்காரு தாங்க. பாத்தீங்களா கலர் அடிக்குது, என் கண்டே கூசுது. 2 ஆனா தேங்க்ஸ், ரொம்ப 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 ஸ்பீடா வந்து சாப்பிட்டது இங்க தான் நாங்க. அது இன்னைக்கு தான். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அவங்க அப்பாவை இறக்குறதுக்கு இத்தனை பேர் இறக்குறாங்க ஓடி போய். நாங்கள் போனதே லேட்டு. நாங்கள் அவசர அவசரமாக உள்ளே போனோம். லாஸ்ட்டாக தான் போனோம். நாங்கள் டிக்கெட் கொடுக்குறவர் என்ன பண்ணார், படம் போட்டாங்க, சீக்கிரம் போங்கன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் நேராக தேட்டருக்குள்ளார போகலிங்க. அங்கே வந்து காதலர் தினத்துக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது தான் நாங்கள் எல்லோரும் போய் உட்காந்தோம். அவரே பார்த்து சிரின்னு சிரிச்சார். கடைசி அவரே எங்களுக்கு வந்து ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் ஆனாலுமே இங்கே வருவேன். வீட்டுக்கார
கூப்பிடு, விகாஸ் அது கூப்பிடுறேன். சாதா சொன்னல கார்ல வரும்போது எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு. எடுத்துட்டு வேலண்டைன்ஸ் டே போட்டோ. அஜித்தை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே இருக்கிறாருங்க, அப்போ பார்த்த மாதிரியே இருந்தார். அதை விட திரிசாவை தாங்க சொல்லியே தீரணும். வயசு ஆக ஆக அப்படியே வந்து இளமை திரும்பிகிட்டே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எப்படி நம்ம திரிசாவை பார்த்தோமோ அந்த மாதிரியே இருக்கா அப்படிங்க. கொஞ்சம் கூட முகத்தில் மாற்றமே இல்லை. அப்பா என்ன தான் செய்வாங்கன்னே தெரியலிங்க. அவ்வளோ நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேர்த்தோடைய ஜோடியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த 2 பாப்கார்ன் எவ்வளோடா தம்பி? 1000 ரூபா. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் விட இங்கே கம்மி தானே. அங்கே டிக்கெட் 400 ரூபானா நாங்கள் செலவு பண்ணுறது 2000 ரூபா. இதுக்காக தான் வந்து உள்ளே வந்து தேட்டருக்குள்ளே எதுவும் கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க போல் இருக்குங்க. ஒரு பாப்கார்ன் பாக்கெட் வந்து 500 ரூபாங்க. 2 வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினோம். அது எல்லாம் மேற்கொண்டு செலவே ஒரு 3000 ரூபா ஆகிருக்கும். படம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வண்டி பெருசாக இருக்கிறதுனாலையே என்னவோ தெரியல, இந்த வர்ஷாவும் விகாஸும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக சண்டை பண்ணிகிட்டே வந்தாங்க. பொண்ணுங்களும் பசங்களும் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க. சிரித்து வயிறே வலி எடுத்துருச்சு. இது மாதிரி தான் உங்கள் வீடுங்கள்லையுமே எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் எங்கள் வீட்டில் நடக்கிறத வீடியோ எடுத்திருக்கேன். அவன் வாந்திக்கு எடுத்து வச்சானா அவன் மோர் மேல எடுறான். பேர் எடுத்து தடறாங்கப்பா அந்த ஒட்ட பையன் மண்டையில. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.